ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸில் டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்கக்கூடிய அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிருக்கேன். 1.5 பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 6 பவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கிறது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கருப்பாக இருக்கிறதுனால அது நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் 1 by 1 காட்டுவேன் பாருங்கள். அவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸு அதிரடியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 1.5 பவுன்லவே சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் ஆகிடுவீங்க எந்த மாடல் இருக்குன்னுட்டு. அது இல்லாமல் த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தாங்க இது. ஒரு சிஸ்டர் 2 weeks பேக் என்னவோ கேட்டுட்டு இருந்தாங்க, அட்டிகை கலெக்ஷன் காட்டுங்க அக்கா ஸ்டோன்ஸ் வச்சதுன்னுட்டு. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு நக்லீஸாக பார்த்துடலாமா? அட்டிகையே இதெல்லாமே கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. செயின் வந்து கெட்டியாக சரடு கோத்து செயின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தாலி செயின் அந்த காலத்துலலாம் ஸ்டிஃபாக இருக்கும் செயின், அந்த மாதிரி ஸ்டிஃபான செயினில் பண்ணியிருக்காங்கங்க. நடுவில் அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் ஒரு பெண்டன்ட் மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒயிட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர், மெரூன் கலர், பிங்க் கலர், அப்பா நவரத்னம் வச்சது செமையான மாடல்ஸ் இருக்குங்க. இது மாதிரி நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் மாதிரி வேணும், ஸ்டோன்ஸ் வச்சது பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் மட்டும் போதும்னு நினச்சவங்க அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குங்க. அதை வந்துடுச்சு பாருங்கள், அந்த மாதிரி பேட்டர்னு. இது எல்லாமே கொஞ்சம் கிராண்டான கொஞ்சம் வெயிட்டான அட்டிகை கலெக்ஷன்ஸாக. இது வந்து 4 பவுனில் இருந்து இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போது நம்ம செயின் ஃப்ளெக்சிபிள் மாதிரி செயின் பேட்டர்ன் தான். அந்த டாலர் வந்து ஸ்டோன்ஸ் வச்சது அட்டிகை பேக் சைடு வந்து கெட்டியாக இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் கூடுதலாக இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள். எல்லா மாடல்ஸுமே சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே ஸ்க்ரீன்லவே வேஸ்டேஜு ப்ளஸ் வெயிட்டு நான் கிளியராக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேங்க. அது இல்லாமல் நம்ம அந்த சைடில் கூட போட்டிருக்கேன் பாருங்கள், எத்தனை கிராம்லேருந்து எத்தனை கிராமுக்குள்ளே இருக்குது, வேஸ்டேஜ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கேருந்து எண்டு வரைக்கும் இருக்குன்னுட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு ட்ரேயில் அப்படியே காட்டுறதுனால ஒன்றா எடுத்து நான் காட்டுறதுக்குள்ளே எவ்வளோ டைம் ஆகுங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு மாடல் காட்டுறேன். அதோட டேகும் நான் உங்களுக்கு கிளியராக காட்டியிருக்கேன். அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறது பாருங்கள். இந்த பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸ்டிஃபான ஒரு நக்லீஸுங்க. இது அட்டிகை கிடையாது, அட்டிகைன்னு கூட சொல்லலாம். நக்லீஸ் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே ஃபுல்லாக பேர்ல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்தது இதே நக்லீஸ் தாங்க. இப்போ நான் காட்டினது வந்து அட்டிகை செயின் பேட்டர்ன் மாதிரி வரும் இல்லை, வெறும் கழுத்துக்கு மட்டும் ஸ்டோன்ஸ் வரும், சைடு ஃபுல்லாக செயின் வரும். இது அப்படி இல்லைங்க, கழுத்துக்கு ஃபுல்லாகவே சைடு கூட ஸ்டோன்ஸ் வருது. இதில் பிங்க் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோனும், இது வெறும் ஒயிட் கலர் ஸ்டோனும், அந்த டாலரில் முத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் லுக் எடுத்துகிட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது எல்லாமே 2.5 பவுனில் இருந்து 4 பவுனுக்குள்ளே இருக்குங்க. கெட்டியாக இருக்குது. இது வந்து நீலம் ப்ளூ கலருங்க. இந்த ப்ளூவில் கூட நக்லீஸு கம்மல் எல்லாமே அவைலபிள் இருக்குது. போடுவாங்களா இந்த ப்ளூ? யார் போட்டது நான் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்திருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். நான் க்ரீன் பார்த்துருக்கேன், மெரூன் பார்த்துருக்கேன், பிங்க்கு, ஒயிட்டு, நவரத்னம் பார்த்துருக்கேன். இது மாதிரி ப்ளூ வந்து நான் பார்த்ததில்லை. வாங்குவாங்களான்னு எனக்கே ஒரு டவுட்டு தான். ஆனால் அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும்போது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் ஸ்டோன். அந்த கீழே ஹேங்கிங்குக்கு அந்த க்ரீன் தான் வருது பாருங்கள். அழகாக இருந்துச்சுங்க. அட்டிகை நிறைய பேருக்கு பிடிக்கும். எங்கள் மாமியார் கூட சின்ன வயசுலேருந்து அட்டிகை ஒரு வாட்டி கூட போடலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பாவம் வயசே ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க போட்டிருக்கணும், போடலையா திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட எங்கள் அத்தை ஒரு வாட்டாவது வாங்கி அவங்களுக்கு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அவங்க வெக்கப்படுவாங்க. ஐயோ கிராமத்தில் ஏதாவது நினைக்க போகிறாங்க, அம்மா எனக்கு வேண்டான்னுவாங்க, திருப்பி வேணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஒரு வாட்டாவது வாங்கிட்டு எங்கள் அத்தாவுக்கு போடணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதெல்லாம் கெட்டி அட்டிகை டைப்புங்க. பிளாக் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து 2 லேயர். இதுதாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டில் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இல்லை, அது இந்த அட்டிகை தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 லேயர்ஸில் ஒயிட் கலர் ஸ்டோன்,
கீழே அந்த டாலர் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக் சைடு இது மாதிரி க்ளோசிங் இருக்குங்க. ஸோ எங்கே ஸ்டோன் விழுந்துரும்னுட்டு பயப்படவே வேண்டாம். இந்த மாதிரி அடிகை அம்மாவுக்கு இருந்துச்சுங்க. நாங்கள் சின்ன வயசில் அம்மா போட்டுக்கோவோன்னு போட்டால் கூட நாங்கள் போட மாட்டோம். இப்போ இதோட அருமை தெரியுது எங்களுக்கு. அப்போ 5 பவுனில் என்னவோ அம்மா கிட்ட இருந்துச்சுங்க எங்களுக்கு. அம்மா எந்த இப்போ ஒரு பண்டகை வந்தாலும் போடுவாங்க. இப்போ அது அப்போவே என்ன பண்ணாங்கன்னுட்டு எனக்கு கிளாரிட்டியாக தெரியல. இந்த அடிகை தான் சேம். இந்த சைடு அந்த சைடு பேர்டு இருக்கிற மாதிரி அடிகை தான். அது பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் வரும் சின்ன வயசு. இது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஃப்ளவராக இல்லை எனக்கு ஒரு திராட்சை இலை கொத்து மாதிரி வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இந்த நெக்லஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் அதான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு இந்த மாடல். இந்த மாதிரி மாடல்ஸ் நிறைய பேர் போட்டுன்னு இருப்பாங்க. அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இது வந்து 1.5 பவுனில் 1.5 பவுன்னா 12, 14 அப்படி இருக்குங்க. அதை பாருங்கள், 14 கிராம், 16, 2 பவுன் அப்படி இருக்குது. இது ரெட்டு கலரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல் அண்ட் சைடு ஃபுல்லாக செயின் வரும். கெட்டியாக இருக்குங்க செயினும். ஸோ சூப்பராக இருக்கும். ஆனாலும் பிளாக் சைடு வந்து க்ளோசிங் இல்லை. இது குட்டி அடிகை தானேங்க, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தானே நம்மளுக்கு கோல்டு ஆட் பண்ணுவாங்க. இது க்ரீன் கலரு, கீழே வந்து போல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுல்ல, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மாடல் எல்லாம் அடிகை ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்கு தாங்க. எந்த ஒரு அக்கேஷன் இருந்தாலும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் கோவிலுக்கு போனோன்னாலும் செம்மையாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் எடுத்துகிட்டு வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து லக்ஷ்மி அம்மனும் நம்ம டாலர் பார்ப்போம் இல்லை, டாலர் செயின் அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. யானை அந்த சைடு இந்த சைடு இருக்கிற மாதிரி. சைடு ஃபுல்லாக ஒரு மாங்காய் ஷேடு மாதிரி முள்ளு மாலை டைப் வரும் இல்லை, முள்ளு மாதிரி அது ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹம்சா இந்த சைடு அந்த சைடு இருக்கிற மாதிரி பேட்டர்ன், ஒரு பேர்டு பேட்டர்னு. க்ரீனு பிங்க் கலர் ஸ்டோன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு எல்லாத்துக்குமே க்ளோசிங் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே நல்லா 4 பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 5, 6 அப்படி இருக்குங்க வெயிட்டு. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோனு. இது வந்து ஜாயிண்ட் மாதிரி இருக்குங்க. மேலே ஒரு கட்டுக்கு லிங்க் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கட்டாக. இது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது. இது தாங்க எங்கள் அம்மாவுக்கு இந்த தான் நான் சொன்னது. இது வந்து லைட் வெயிட்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து 6 பவுனில் இருந்துச்சு. இது 4.25 அப்படி வருது. இது மாதிரி சிம்பிளாக கூட இருக்குங்க. இது கூட பேக் சைடு வந்து க்ளோசிங் தான் இருக்குது பாருங்கள். நல்லா கிளியராக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கல்லும் விழாது. இந்த கல்லுக்கெல்லாம் நம்ம தனியாக காஸ்ட் பே பண்ணணுங்க. கோல்டோடுக்கு தனியாக வெயிட் வரும், அதுக்கு காஸ்ட்டு பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். வேஸ்டேஜ் நான் காட்டியிருக்கேன் இல்லை டேக்ல. இதெல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். குந்தன் ஸ்டோன்ஸ், க்ரீன் கலர் ஸ்டோனு. இது வந்து பிங்க் கலரு. இதுக்கு ஹேங்கிங்கு அந்த கோல்டு பால்ஸு தான் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பேட்டர்னு. இது பிங்க் கலர் இந்த சைடு வருதா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாடலு ரவுண்டு ஒவல் ஷேப்பு அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெரூன் கலருன்னு சொல்ல முடியாது, ஒரு லேவண்டர் கலருன்னு சொல்ல முடியாதுங்க. 2 நக்லிஸ் சேர்ந்த மாதிரி. இந்த சைடு க்ரீன் வரும், இந்த சைடு வந்து லேவண்டர் கலர் வரும். மெரூனு ப்ளஸ் லேவண்டர் 2 மிக்சிங்கில் இருக்குங்க. அது என்ன கலருன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி போட்டுக்கிட்டால் க்ரீனு 2 in 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி போட்டால் மெரூனு. சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாமே நல்லா கெட்டியாக இருக்குங்க. கோல்டு 4.5 பவுனு அப்படி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து க்ரீன் கலரு. எல்லாமே குந்தன் ஸ்டோன்ஸுங்க. இது கல் கிடையாது, குந்தன் ஸ்டோன்ஸ். பேக் சைடு இது மாதிரி க்ளோசிங்கே இருக்குது. ஸோ பயப்பட வேண்டியது இல்லை, கெட்டியாக இருக்கும். இல்லை மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிள் மாதிரி இந்த மாதிரி செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டிஃபாக கூட இருக்குங்க. நக்லிஸ் பேட்டர்னில் கூட இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டிஃபான ஒரு நக்லிஸ் தான். பேக் சைடு அது மாதிரி க்ளோசிங் இருக்குது. பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக இருக்குங்க கழுத்தில் போட்டால். இது வந்து ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஸ்டிஃபாக இருக்குது. நக்லிஸ் இல்லை இது. ஸோ இது ஸ்டிஃபாக இருக்குது. அதுதான் காட்டிகிட்டு இருந்தேன். அழகாக இருக்குல்ல. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னு 1.5 பவுனில் வருதுங்க. அதுதான் நான் காட்டிகிட்ருக்கேன். இது ரொம்ப லைட் வெயிட்டுங்க. வெறும் 12 கிராமில் தான் இருக்குங்க. 14, 12 அப்படி தான் இருக்குது. ஸோ எங்காவது நீங்கள்
சிம்பிளாக ஒரு பிளாக் பீட்ஸ் செயினு இல்லை ஹாரமோ அதுக்கெல்லாம் இது சிம்பிளாக 1.5 பவுனில் வாங்கி வச்சுக்கோங்களேன். அப்படியே ட்ரெடிஷ்னல் லுக் வந்துடும், அழகாக இருக்கும். இங்கே மேலே செயின் வேறு பேட்டர்னில் இருக்குது, இங்கே கீழே வேறு பேட்டர்னில் செயின் இருக்குது. அதுதான் காட்டுட்ருக்கேன். மேலே இருக்கிற செயின் நம்ம நார்மல் செயின் போட்டுட்டு இருப்போம் இல்லை டெய்லி வேறு மாதிரி, அந்த மாதிரி பேட்டர்னில் செயினும் 12 கிராம் இருக்குது. இது கொஞ்சம் லென்த் இருந்தால் 14 கிராம் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் ஒரு வாட்டி அட்டிகை கலெக்ஷன் நீங்களும் விசிட் பண்ணப்போ பாருங்கள். இங்கே 60 ரூபீஸ் லெஸ் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட் ரேட்லேருந்து பில்லே போடுறாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ வேறே நம்மளுக்கு கிறிஸ்மஸ்ஸு ப்ளஸ் நியூ இயரு பொங்கல் எல்லாம் வருது, எல்லாமே ஆஃபர்ஸ் இருக்குது. வர வர அவங்களே எனக்கு அனௌன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். பை, டேக் கேர்.